இந்த கௌரவ டாக்டர் பட்டம் மாதிரி இதை நான் நினச்சிட்டு கௌரவ இன்ஜினியரிங் பட்டம் வாங்கிக்கிறேன். காலேஜ் படிக்கும்போது கிளாஸில் இருக்கிறத விட இந்த ரோபோட்டை தூக்கிட்டு சுற்றுறது, காம்படிஷனுக்கு போகிறது, இந்த ரோபோட் ஃபைட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய புது புது இனோவேஷன்ஸாக பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு டீமு. அதுலேருந்து தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள், ஊர் போற்றவே பேர் வாங்குவேன், நான் தான் சகலகல வல்லவன். Sarum Group of Institutions, Black Sheep's Engineering Excellence Everywhere Awards. Title sponsor, Sarum Group of Institutions. Co-presented by Popular Technologies. Photography partner, Wonder Visuals. இந்த அவார்டு ஒரு திரைத்துறை சார்ந்த விருது. இந்த விருதினை பெறப்போகிறவர் யார் அப்படின்றத ஒரு ஏவியில பார்த்துடலாமா? குளித்தலையில் பிறந்து திருச்சியில் இருந்து திரைத்துறைக்கு வந்து நெருப்புடா என கோடம்பாக்கத்தில் பற்றி எரியும் கலைத்தீ. பாடலாசிரியர், பாடகர், நடிகர் என பல பரிமாணம் கொண்டு இயக்குனராகி புகழின் வானம் தொட்டார். கனா எனும் தன் கனவு சினிமா ராக்கெட்டை கொளுத்தி ஜே பொறியியல் கல்லூரி மேடையிலும் கூத்தும் கொண்டாட்டமுமாய் தினம் தினம் கல்லூரிக்கு போகும் வீதியிலும் தொடங்கிய இவரின் கலை பயணம் சமூக நீதியை சத்தமாய் பேசிய நெஞ்சுக்கு நீதி வரை நீள்கிறது. இவர் குரல் திரித்து எப்போது தன் பாட்டுக்கொடியை ஏற்றினாலும் ரசிகர் நெஞ்சை அந்த பாட்டே ஆள்கிறது. பொறியியல் படித்து திரையுலகில் ஜொலிக்கும் இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் ஐகானிக் டைரக்டர் எனும் விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். இன்ஜினியர் ஐகானிக் மூவி டைரக்டர் அருண்ராஜ் காமராஜ் அவர்கள். எஸ், ஸோ அவருக்கு இந்த விருதினை கொடுக்க போற அவருக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒருத்தர், நமக்கெல்லாம் முன்னாடி அவருடைய திறமையை கண்டுபிடித்த அவர் யார் இப்ப பார்க்கலாம். இயக்குனர் அண்ணன் அருண்ராஜா காமராஜா அவர்களுடைய பேராசிரியர் எஸ், அருள்மொழி செல்வன் சார் அவர்கள். இன்ஜினியர் ஐகானிக் மூவி டைரக்டர் அருண்ராஜா காமராஜ் அவர்கள் ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவர். அருள்மொழி சார், நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்னொரு மாணவர், அவருடைய நண்பர், அவரையும் இந்த மேடைக்கு அழைச்சிடலான்னு யோசிக்கிறேன் சார். கூப்பிடலாமா சார்? எஸ், வித்தவுட் ஃபர்தர் டிலே தன்னுடைய வரிகள் மூலமாக நம் மனதில் நீங்காத இடம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடலாசிரியர், இவர்களுடைய பேட்ச்மேட், கவிஞர் திரு முத்தமிழ் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கு அரங்கம் நிறைந்த கேதட்டலோடு நல்ல தமிழில் பாட்டெழுதி நம் எல்லோரையும் இன்றும் தமிழ் வெள்ளத்தில் மிதக்கச் செய்கிற பாடலாசிரியர், கவிஞர் அண்ணன் முத்தமிழ் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன். ஒரு பேட்ச்மேட் ஆஃப் அருண்ராஜா காமராஜ் அவர்கள் அதே ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியிலிருந்து அண்ட் சீனியர். எஸ், சீனியர் அவர். நிறைய பேர் சார், நீங்கள் இன்ஜினியரிங் கற்றுக் கொடுத்து இன்ஜினியர் ஆனவங்களை விட சினிமாக்குள்ளே வந்தவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களும் அதே ஜே காலேஜ் தான், சந்தோஷ் நாராயணன் அவர்களும் அதே ஜே காலேஜ் தான், இப்போது இங்க வந்து இருக்கிற அண்ணன் கோபி சுதாகர் அவர்களும் அதே ஜே காலேஜ் தான். இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. இந்த ஜேர்னி வந்து 1996 ஆரம்பிச்சது ஜே காலேஜில். நான் அப்போ ஜாயின் பண்ண புதுசில் ஃபஸ்ட்டு டைம் நான் காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறேன். அப்போ பாட் ஃபெஸ்ட்னு சொல்லி பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு டீம் போகிறோம், ஒரு ப்ரைஸ் கூட வாங்கலை. அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறோம். அப்போது முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சி திரையில் முதன்னு வந்தது முத்தமிழ். 2001 பாஸ் அவுட் ஆகிறாரு. அப்போ முதல்ல என்கிட்ட வந்து பேசும்பொழுது நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். எங்கே போனாலும் ஓவரால் ட்ராஃபி ஜே காலேஜ் வாங்குற அளவுக்கு ட்ரெயின் ஆகிறாங்க. 2004 சந்தோஷ் நாராயணன் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போது டைரக்டர்கிட்ட பேசி நான் வாங்கி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி அங்கே ஸ்டார்ட் பண்ணது. இப்போது உங்களுக்கு தெரியும் டாப் மோஸ்ட். அதே மாதிரி அதுக்கு அடுத்த பேட்சில் வந்து 2006 வந்து ஒரு பெரிய டீம். அதில் தான் வந்து நம்ம அருண்ராஜா. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா, இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்படி வந்து ஒரு காலேஜில் நீங்கள் கூட ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்கீங்க இதே கேள்வியை.
இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ ஹவ் டு மென்ஷன் த நியூ கோபி சுதாகர், டிராவிட். ஸோ எனக்கு டைரெக்டாக பழக்கம் இல்லை, பட் ஐ எம் ஃபேன் ஆஃப் தெம். சார் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் எவ்வளோ பெருமையாக உங்களுடைய மாணவர்களை நினச்சி பார்க்குறீங்க. அண்ட் உங்களுடைய மாணவர்களும் எந்த உயரம் போனாலும் மேடைகளில் உங்களோட பேரை சொல்கிறத தவிர்க்கிறதே இல்லை சார். அதுதான் உண்மையான அந்த பந்தம். ஸோ வாழ்த்துக்கள் சார் அந்த பந்தத்திற்கு. அண்ட் முத்தமிழ் சார், நான் வந்து முதல்ல இந்த சினிமாவில் வர்ற மாதிரி நம்ம காலேஜில் வரணும் அப்படின்னு நினச்சதுல இப்போ எல்லாமே சினிமாலேயே வந்துட்டீங்க. எல்லாருமே சினிமாலேயே வந்துட்டாங்க. அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அதில் இப்போ அருண்ராஜா அவர் வந்து இயக்குனர் அந்த பிரிவில் வந்து பயங்கரமான, அதாவது ரொம்ப மக்கள் மனதில் இருக்கிற மாதிரி படங்களை எடுத்து வெற்றி கண்டதுக்கு அவருக்கு இப்படி ஒரு அவார்டு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நிச்சயமா. எஸ், இத்தனை பாராட்டுகளுக்கு பிறகு அவார்டி எனக்கு திருப்பி காலேஜ் போயிட்டு வந்த ஃபீல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்ஜினியர்னு ஞாபகப்படுத்தினதுக்கு. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதே அதை மறந்துட்டு தான் இருந்தோம், சார் சொன்ன மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறோம், ஒவ்வொரு கல்ச்சுரல்ஸ்லேயும் வின் பண்ணுறோம். அந்த வின்னிங் ஒரு போதை. அந்த போதை வந்து ஒரு தடவை உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு இன்னும் ஆர்ட் ஃபார்மில் அப்படின்னா அது நிற்காது. கடைசி மூச்சு வரைக்கும் அது இன்னும் அடுத்துன்னு தேடிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த இன்ஜினியருக்கான அவார்டுன்றதுனால கொஞ்ச நேரம் அதை மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானும் இன்ஜினியரிங்க்கு இது மாதிரி ஒன்று வாங்கி போட்டு வாங்கலை. வந்த அவார்டிஸ்லேயே ரொம்ப நேரம் அதை கலட்டாமல் இருக்குது நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த கடைசி பட்டமளிப்பு விழாலாம் பண்ணுவாங்கள்ல, அது பட்டம் வாங்குறவங்களுக்கு தானே. பட்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இல்லை. அதனால் ஒரு வாட்டி இந்த கௌரவ டாக்டர் பட்டம் மாதிரி இதை நான் நினச்சிட்டு கௌரவ இன்ஜினியரிங் பட்டம் வாங்கிக்கிறேன். அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிளாக் ஷிப் அண்ட் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமான நீங்கள் பேசுனதுலேயே நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கலைனா அந்த கலையை நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ஸ்டேஜில் இருக்க 3 பேருமே பாடக்கூடியவர்கள். உங்களுடைய பாடல் இவர் தான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமா. நான் எஸ்பிபி சார் வாய்ஸ் இவரை பாட வேணாம்னு சொன்னதுக்கு காரணம் அவர் பாடுவார். இப்போ உங்க கூட சேர்ந்து பாடுறதுக்கு நம்மளுடைய நிலைய வித்வான் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டுலாமான்னு. எஸ். ஸோ கிழக்கு வாசி சந்திரன் அவர்கள் சூப்பர் சிங்கர் 9 டாப் 10 ஃபைனலிஸ்ட்ல வந்த ஒருத்தர், ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கர், தானே எழுதி இசையமைத்து சூப்பர் சிங்கர்ல பாடின ஒரே கண்டஸ்டன்ட் அப்படின்னா அவர் தான் ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் வரலாற்றில். ஓகே, ஸோ யார் முதல்ல பாட போகிறது? சார் சொல்லி கொடுத்தது எஸ்பிபி வாய்ஸில் பாட்டு. ஒவ்வொரு தடவை நாங்கள் போய் ஒவ்வொரு காலேஜாக பாடுறது. அதில் அவர் வந்து நியூ இயருக்கு ஒரு சாங், எல்லா நியூ இயர் ஃபங்க்ஷன்லேயும் சார் ஒரு பாட்டு பாடுவார். வாலிபத்தில் மன்மதன், லீலைகளில் மன்னவன், ராத்திரியில் சந்திரன், ரசிகர்களில் இல்திரன், நானாடு மாட்டம் பாருங்கள், நிகரேது கூறுங்கள், நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாளம் போடுங்கள், ஊர் போற்றவே பேர் வாங்குவேன், நான் தான் சகலகல வல்லவன். அவர் மியூல் சிங்கர் இல்லடா, ஸ்டேஜ் சிங்கர்டா. பத்திட்டு தான் ஜேஜே காலேஜ் ஏன் சினிமா காலேஜா மாறி இருக்குன்னு. இல்லை, இப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து சார்கிட்ட போய் கேட்குறப்போ எப்படின்னா, இப்போ வந்து ஹரிகரன் சார்னா அன்பே என்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கிழாதே, இப்படி பாடுவேன். டக்குன்னு வந்து அதே தாலாட்ட வருவாள பாடினேன். அது வந்து இளையராஜா சார் மாதிரி பாடுறதுன்னா, என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா. சபீஷ் அவர் வாய்ஸ்ல பண்ணா, ஆண்டாளே ஏ ஆண்டாளே, அண்ணா நகர் ஆண்டாளே, ஐநா வர்றான் கோபாலே, ஐசி எவ்வளோ எடுக்கிற ஆண்ட தண்டாலே. இப்படி ஒரு வயசா அப்படியே அவரை கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல பாடி காம்பேன் நான். மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்திருக்கீங்களே அந்த மாதிரி. சந்திரன், நீங்க ஏதாவது ஒரு பாடல்? அருண்ராஜா அண்ணா ஒரு பாட்டு பாட போறேன்னு சொன்னாரு. என் பேரை கேட்டு கால் நடுங்க, சொல்லாத என்று உந்தன் வாயடைக்க,
உன் மீது கோபம் இங்கு போர் தொடுக்க, என் பின்னே வீச என்றும் வாளெடுக்க, டிங் டாங் உன்னை கட்டி வச்சு உதப்ப, டிங் டாங் உன்னை எட்டி எட்டி மிதிப்ப, டிங் டாங் உன் கை கால முறிப்ப, டிங் டாங் உன்னை சாவடிச்சு எரிப்ப. தேங்க்யூ. இன்ஜினியர்கள் நினைத்தால் ஒரு அவார்ட் ஷோவை கான்செப்டாக மாற்ற முடியும் என்பதற்காக மிகச்சிறந்த சான்றை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என் வருங்கால இன்ஜினியர்களே. நன்றி Thank நன்றி you so much. நன்றி. Thank you so much. 3 பேருக்கும் நன்றி, சந்திரன் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அடுத்த கேட்டகரி சினிமாவில் இருந்து அவை. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி இன்ஜினியர் அதாவது நிறைய விதங்களில் கல்வியை சேவையாக செய்கிறது. நிறைய பேர் கொண்டு போய் சொல்கிறது, அதுலேயும் எளிமையாக அவர்களுக்கு புரிகிற விதத்தில் பிடிக்கிற விதத்தில் கொண்டு போய் செய்கிறது. அப்படி ஒரு துறைக்கான ஒரு விருது. அதில் சில இன்ஜினியர்ஸ் கால் வச்சு பயங்கரமாக கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்றத இந்த ஏவியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினியர் ஆஸ் ஸ்டீம் எஜுகேஷனலிஸ்ட் இந்த விருதினை பெறப்போகிறவர்கள் யார்? ரோபோட்டிக்ஸ் மற்றும் இன்னோவேஷன் துறையில் இனிவரும் இந்திய தலைமுறை முந்தி நிற்க வேண்டும் என பள்ளி பள்ளியாய் சென்று பயிற்சி தரும் 3 முகங்கள். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸின் கூட்டான ஸ்டெம் எஜுகேஷனை இளம் பிள்ளை குருத்துகளின் மனதில் விதை பருவத்திலேயே விதைக்கும் 6 கரங்கள். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான கிராமப்புற மற்றும் மலைவாழ் மாணவர்களுக்கு ஸ்டெம் எஜுகேஷன் என வாய்ப்பு குறைவுள்ளோரின் அறிவு தேவைக்காய் தன்னிகரற்ற இவர்களின் தன்னலமற்ற ஃபியூச்சரிஸ்டிக் எஜுகேஷன் முன்னெடுப்புகளால் வரும் காலத்தில் தமிழ்நாட்டு பிள்ளைகள் சயின்டிபிக் சக்சஸில் கண்டிப்பாய் பாராளும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் எண்ணங்களால் வடிவமைத்து உருவாக்கிய 60க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்லி ரோபோட்கள் பெற்றுத்தந்தது நேஷனல் ஜியோகிராபிக்கில் இவர்களுக்கு கோவிட் ஹீரோ என்ற நேம். தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரை 480க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ரோபோட்டிக் அறிவு கொண்டு சேர்த்திருக்கிறது ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் டீம். 4 ஆண்டுகளாய் இவர்கள் நடத்தும் தமிழ்நாடு ரோபோட்டிக்ஸ் லீக் அறிவு மாற்றத்தின் ஆரம்ப புள்ளி வைக்கும் ஒரு மாபெரும் மாணவர் திருவிழாவாய் மாறி நிற்கிறது. இந்த இளைஞர்களின் இடைவிடாத உழைப்பால் தமிழக பள்ளிகள் உலகம் உச்சத்தில் வைத்து கொண்டாடும் புதிய கல்வியை கற்கிறது. ஜென் ஸ்டோர் எனும் தனது புதிய முயற்சியான கேரியர் கான்செப்ட் ஸ்டோர் வழி புதுமையான வேலை வாய்ப்புகளை ஜென்சி தலைமுறைக்கு பரிசளித்திருக்கும் ஆஷிக் ரஹ்மான், முஃபீன் ரஹ்மான் இன்ஜினியர் அஸ் ஸ்டெம் எஜுகேஷனலிஸ்ட் விருதை வழங்கி பெருமையிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். வாழ்த்துக்கள். நிறைய பேசியிருக்கோம் நம்ம. நீங்கள் பண்ண விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. 4 லட்சம் மாணவர்களை ரோபோட்டிக்ஸை பற்றி கொண்டு போய் சேர்க்கறது அவங்க கிட்ட அவங்களுக்கு பிடிக்கிற விதத்தில் புரிகிற விதத்தில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே போனால் ஒட்டுறதுக்கு இடம் இல்லாத அளவு அவருடைய மாணவர்களுடைய சாதனைகள் இருக்கும். அவ்வளோ பேப்பர் கட்டிங்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதுக்கே அவர் இன்னொரு ஆஃபீஸ் பார்க்கணும். அப்படிப்பட்ட பெரும் சாதனைக்கு சொந்தக்காரர்கள் ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ். உங்களை கௌரவிப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் சார். தேங்க்யூ. நம்மின மக்களான இன்ஜினியர் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 4 வருஷத்தில் நமக்கு சப்ஜெக்டை படித்தோமோ இல்லையோ, அந்த 4 வருஷத்தில் நம்மளை உருவாக்க கொடுத்த ப்ரெஷர் இதெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சாலும் நம்மளால் தாங்க முடியுன்ற ஒரு மனநிலை வந்து நமக்கு கிடச்சிருந்தது. ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனமும் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான். நான் இங்கே நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து பார்க்கும்போதும் சரி, நிறைய டிவி ஷோஸ்லேயும் மற்ற பீப்புளெலாம் பார்க்கும்போதும் சரி, நம்ம காலேஜ் படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும்ல. இப்போது சுதாகர் கோபி அண்ணாவோட நிறைய இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, காலேஜ் படிக்கும்போது நிறையா ஷோஸ்க்கு போவேன், நிறையா ஈவெண்ட்டுக்கு போவேன் அப்படிம்பாங்க. ஏன்னா நானும் ஜெய்ஜா காலேஜில் தான் படித்தேன், திருச்சி தான். ஸோ அதே மாதிரி நிறைய பீப்புள் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் என்ன பண்ணுவோம்னா, அந்த காலேஜ் படிக்கும்போது கிளாஸில் இருக்கிறத விட இந்த ரோபோட்டை தூக்கிட்டு சுற்றுறது, காம்படிஷனுக்கு போகிறது, இந்த ரோபோட் ஃபைட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய புது புது இனோவேஷன்ஸாக பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு டீமு. அதுலேருந்து தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, காலேஜ் முடிக்கும்போது நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோம். ஒரு ட்ரோன் அது என்ன பண்ணுன்னா, வார் ஃபீல்டில் பறந்து போயிட்டு இந்தியன் சோல்ஜர் ஆப்போனன்ட் சோல்ஜர்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆப்போனண்ட்டை மட்டும் வந்து ஷூட் பண்ணும். ஸோ இந்த ஐடியாவுக்கு டிஃபென்ஸில் பெர்மிஷன் கிடச்சிது. டிஃபென்ஸில் டிஆர்டிஓ நம்ம சென்னையில் ஆவடியில் வந்து சயின்டிஸ்ட் டாக்டர் யவனா ராணி, அதுக்கப்புறமா வசந்தகுமார் 2 பேருக்கு கீழே வந்து அந்த ட்ரோனை டிசைன் பண்ணுற ஒரு
சான்ஸ் கிடச்சிது. அதுலேருந்து அந்த ட்ரோன் வந்து நாங்கள் டிசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரோபோட்ஸ் இனோவேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் 2 பேர், நான், சல்மான், கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக் மகாதேவ் மாதிரி வந்து முபீன் எங்களோட வந்து ஜாயின் பண்ணான். ஸோ சல்மான் வந்து எப்படின்னா, நமக்கு காலேஜிலலாம் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, ஒட்டுமொத்த செமஸ்ட்ரியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்கும். அது அந்த மாதிரி ஒரு ஜீவன். அவனால் இன்றைக்கி வர முடியல. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, எவ்வளோ பெரிய சப்ஜெக்டையும் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவான். ஸோ நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம், ஒரு ஃபீல்டு எடுக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம போயிட்டு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கும்போது நாங்கள் கண்டுபிடிச்சது தான், எனக்கு இருந்த திறமை டெக்னாலஜி தெரியும். எனக்கு எல்லா ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஏரோ மாடலிங் இது எல்லாமே வந்து நான் ரொம்பவே நல்லா பண்ணுவேன். அவன் வந்து எவ்வளோ ஈஸியாக ஆனாலும் அதை சொல்லிக் கொடுப்பான். அதுலேருந்து நாங்கள் டிசைன் பண்ணது தான் இந்த ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ்ன்றது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பெனி. நாங்கள் ஒரு கரிக்குலம் கிரியேட் பண்ணோம். அந்த கரிக்குலம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு புக்கு அக்ரிகல்ச்சர் ஆர்டிஸ்ட்னு இருக்கும். 7th ஸ்டாண்டர்டுக்கு சால்ட் வாட்டர் இனோவேஷன் இருக்கும். இந்த இனோவேஷனை ஒரு பையனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குன்றதை நாங்கள் வடிவமைச்சோம். அதில் ஒரு கதை வரும். ஏடன்னு ஒருத்தன் வேலையை விட்டுட்டு ஊரில் விவசாயம் பண்ண ஆரம்பிப்பான். விவசாயம் பண்ணும்போது நாள் ஒரு பிரச்சனை அவன் ஃபேஸ் பண்ணுவான். அவன் டூல் உடஞ்சிரும் ப்ளோவிங் பண்ணும்போது. எப்படி ஒரு புது டூல் அவனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிசைன் திங்கிங் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அவன் விதை நடும்போது ஒரு பிரச்சனை வரும், மருந்து தெளிக்கும் போது ஒரு பிரச்சனை வரும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளாக வரதை இந்த பசங்க வந்து டெக்னாலஜி மூலிமா புது புது கண்டுபிடிகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். பிகினிங்கில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா இதை ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு மார்க்கெட் ஸ்டாண்டர்டும் வச்சாங்க. ஃபஸ்ட்டு அதை பிரேக் பண்ணோம். இதை நாங்கள் இன்னும் ஈஸியாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்க முடியும்னு சொன்னோம். அதுக்கப்புறமா இதை ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்க முடியுமா, அவங்கள வந்து ஒரு கண்டுபிடிப்பாளனா மாற்ற முடியுமான்னு சொல்லி எங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணும்போது அதையும் பண்ணி முடித்தோம். அதுக்கப்புறம் விஷுவலி சேலஞ்சு பார்வையற்ற மாணவர்களுக்கும் இந்த டெக்னாலஜியும் ரோபோட்டிக்ஸும் படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் லெவலில் வந்து இறங்கணும். கொஞ்சமாக வந்து நானும், சல்மான், முபீன் இந்த 3 பேரும் திருச்சியிலேருந்து உருவாக்கின இந்த கம்பெனி மூலியமாக இப்போ கிட்டத்தட்ட 486 ஸ்கூல்ஸோட ஸ்டெம் எஜுகேஷன் பார்ட்னர், தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கிட்டத்தட்ட 3,60,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம். அதில் ரொம்ப பெரிய ஒரு கண்டுபிடிப்புகள் தான் மாணவர்கள் பண்ணதில். இந்த கொரோனா நேரத்தில் நாங்கள் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கணும். என்ன கம்யூனிட்டினா, யங் சயின்டிஸ்ட்ன்றது. ஊரில் சொசைட்டியில் ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்போம். அப்படி உருவாக்குனதில் ரொம்ப பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தான் கொரோனா நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த கொரோனா இன்ஃபெக்ட் பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட அந்த 65 ரோபோட்ஸுமே எல்லாமே நாங்களும் எங்கள் மாணவர்களும் சேர்ந்து பண்ணினது. பெரிய 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 விஷயம். இன்னும் நிறைய பெரிய சாதனைகள் நீங்கள் பண்ணணும். உங்களை ரொம்ப பிடிச்ச அந்த மாணவர்கள், அதில் பயனடைந்தவர்கள், நீங்கள் சொன்ன அந்த ஸ்டார்ட் அப் மாதிரிலாம் வச்சிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள்லேருந்து ஒரு குழுவினர் இங்கே வந்திருக்காங்க. உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக அந்த ஹானரோட நம்ம இந்த நிகழ்வை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறோம். ஸோ என்னோட கரியருக்கு ஒரு கரெக்டான பாத் சூஸ் பண்ணலான்னு போது ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஹெல்பிங் ஹேண்டாக இருந்தது தான் எங்கள் ஆஷிகண்ணா. அண்ட் ப்ரொப்பலர் இன்ஜினியர்ஸோட சேர்ந்து ஃபெயில் சேஃப் மெக்கானிசம், அட்டானமஸ் ஆல்கிரிதம் இந்த மாதிரி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க நடத்தின TRL for the past 3 years, the 3 sessions TRL and இப்போ எங்களுக்கு வந்து ஏரோ மாடலிங் செஷன் வச்சாங்க. ஸோ எல்லாத்துலேருந்து நாங்கள் வந்து ஒரு செஷன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது ஐடியாஸ் அண்ட் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ எனக்கு ப்ரோபோட்டிக்ஸோட செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு AI ரோபோட்டிக்ஸ்னால் என்னன்னே தெரியாது இருந்தனால நான் எப்போ ரோபோட்டிக்ஸோட செஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சனோ எனக்கு ரோபோட்டிக்ஸ்னா என்ன, ஏஐனா என்ன பேசிக் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரோபோட்டிக்ஸ்க்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவேன். And I'm proud to be a part of Propeller Week. Thank you ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நன்றி. அண்ட் பிளாக் ஷீப்னுடைய CEO வாழ்த்துக்கள். ஒரு கடைபிடிப்பு கடைக்கோடி மக்களுக்கு போகணும்னு நினைச்ச உங்களுடைய அந்த உயர்ந்த உள்ளத்துக்கு உங்களை அன்போட வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ப்ரொப்பலர் டெக்னாலஜிஸ். வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மற்றும் சாதனையாளர்கள் AAA அவார்ட்ஸ் மேடையில் இணைந்த தருணங்களை இப்போதே பிளாக் ஷீப் வேலி OTT-யில் கண்டு மகிழுங்கள். சாரம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் எவ்ரிவேர் அவார்ட் உங்கள் பிளாக் ஷீப் வேலி OTT-யில் இப்போதே கண்டு மகிழுங்கள்.